எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் வெளியாகி மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிவிகே தளபதி விஜய் அவர்களை பற்றி சங்கீதா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அதை விட முக்கியமான விஷயம், சில பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாரையுமே கண்கலங்க வைத்திருக்கு. அது என்ன விஷயம், சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது எதனால் இவ்வளவு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் கிடையாது நேயர்களே, இந்த விஷயத்தை குறித்து செலிபிரிட்டிஸும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய மனக்குமுறல்களை தற்போது சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் என்ன அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே ஒரு மாத காலங்களாக மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக என்ன விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு குழந்தை கூட சொல்லிடும். தளபதி விஜய் மனைவி சங்கீதா, த்ரிஷா இவங்க 3 பேரை சுற்றி மட்டும்தான் தமிழக அரசியல் கூட இப்போ நகர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இவ்வளோ பெரிய பரபரப்பு ஏற்பட்டதற்கு ரொம்ப முக்கியமான காரணம், முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் மனைவி சங்கீதா அப்ளை பண்ண டைவர்ஸ். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மனு லீக் ஆனது. அந்த மனுவில் இருக்கிற ஒரு 10 விஷயங்கள் எல்லாரையுமே அதிர வைத்திருக்கு. அதில் ஒரு 3 விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்திய தமிழக வரலாற்றிலேயே சரி, இல்லை உலக வரலாற்றிலேயே சரி, எந்த ஒரு டைவர்ஸ் மனுவும் அப்ளை பண்ணது லீக் ஆனதே கிடையாதான். நம்ம நிறைய டைவர்ஸ் நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய டைவர்ஸ் நியூஸ் செலிபிரிட்டிஸை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நாம் எந்த டைவர்ஸ் மனுவையும் ஆன்லைனில் பார்த்ததே கிடையாது, லீக் ஆனதே கிடையாது. முதல் முறையாக தளபதி விஜய் அவர்களுடைய டைவர்ஸ் மனு சங்கீதா அவர்கள் அப்ளை பண்ண டைவர்ஸ் மனு லீக் ஆனதுலேருந்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. அரசியல் விமர்சகர்கள் உறுதியாக சொல்கிறாங்க, இது முழுக்க அரசியல் சதி மட்டும்தான். ஏன்னா முதல் முறையாக ஒரு மனு லீக் ஆனது எங்களுக்கே மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சிகரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, அந்த மனுவில் இருக்கிற 3 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவை வீட்டை விட்டு வெளியவே விடுறதில்லை அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் முழுக்க அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு தற்பொழுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இந்த ஒரு மனு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 2-3 வருடங்களாக சங்கீதா அவர்கள் லண்டனில் இருந்திருக்கிறாங்க. இப்படி சங்கீதா அவர்கள் சுதந்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, லண்டனில் இருக்கிறவங்க, இல்லைன்னா சென்னையில் இப்படி இருக்கிறவங்களா நல்லா திரிகிறவங்க எப்படி வீட்டிலேயே தளபதி விஜய் அவர்கள் அடைச்சி வச்சிருக்கிறாருன்னு சொன்ன விஷயம் உண்மையாகும். அது முழுக்க போய் இதற்கு இவங்க லண்டனில் எத்தனை வருஷம் இப்போ கடந்த 3 வருடங்களுக்குள்ளே இருந்திருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஓகே நேயர்களே, அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை அந்த குறிப்பிட்ட மனுவில் சங்கீதா அவர்கள் சைக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே சொன்ன இது பற்றி இதுவும் முழுக்க போய் அப்படின்னு நம்ம எப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அரசியல் விமர்சகர்கள் முதற்கொண்டு சட்டம் தெரிந்தவர்கள் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதிரி டைவர்ஸ் மனுவில் ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நான் போட மாட்டாங்க, எதையுமே பெருசுப்படுத்தி விகாரமாக தான் காட்டுவாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. சைக்கோன்னு சொல்லிட்டு சங்கீதா அவர்கள்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வக்கீல் அவர்களே அப்படி இந்த மனுவில் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நிரூபணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மீண்டும் சங்கீதா அவர்கள் ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. அந்த ஒரு வழக்கில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து அவருடைய வீட்டிலேயே தான் நான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் வாழுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இது ஒரு சங்கீதா அவர்கள் விஜய் அவர்களை சைக்கோன்னு நினைக்கல அப்படின்னு. ஏன்னா ஒரு சைக்கோன்னு நினச்ச ஒரு மனுஷனோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு யாருமே கோர்ட்டில் கேஸ் போட மாட்டாங்க. இவங்க நான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அவர் கூட தான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, எப்படி தளபதி விஜய் அவர்கள் சைக்கோவாக இருக்க முடியும்? அதனால் அதுவும் முழுக்க போய் அப்படின்னு சொல்கிறாங்க. மூன்றாவது அடுத்த கட்டமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், தளபதி விஜய் அவர்கள் எங்கள் கூட பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை மட்டும்தான் நேயர்களே ரொம்பவே
உண்மையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஒரு விஷயம்தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டைவர்ஸுக்கு வந்ததுக்கு காரணம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகையோடு அவர் தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை உடைக்கிறதுக்காக தான் தளபதி விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த நடிகை இந்த நடிகைன்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா அவர்களை கல்யாண மண்டபத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்திருப்பார் தளபதி விஜய் அவர்கள். ஏன்னா த்ரிஷாவையும் தளபதி விஜயும் வச்சு இவங்களுடைய கான்ட்ரோவர்சியை வச்சு இந்த எலெக்ஷனில் மொத்த டிவிக்கையும் முடிக்கிறது தான் ஆளும் கட்சியுடைய திட்டம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி திட்டம் போட்டு தான் அடுத்த ஒரு 15 நாளைக்கு ஒரு 5-6 ஐட்டம் வச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் வரைக்கும். இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்த தளபதி விஜய் அவர்கள் ஓப்பனாகவே த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு மண்டபத்துக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு மேலே இதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் மூடிட்டாரு அப்படின்னு எல்லாருமே அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். யாருடைய மூவ் மாசாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் பொழுது நேயர்களே, கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, சங்கீதா அவர்கள் சொல்லியிருக்கிற விஷயம்தான். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருட காலங்களாக 4-5 வருடங்களுக்கு மேற்பட்டு எனக்கு ஒரு நோய் இருக்குது. அது தனிமை நோய் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது. அந்த தனிமையாகவே நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். என் கூட பேசுகிறதுக்கு கூட யாரும் இல்லை. தளபதி விஜய் அவர்கள், அதாவது என்னுடைய கணவர், என் கூட பேசுகிறதே இல்லை. நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் வாழ்கிறோம். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக நான் நினைக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட நடிகை தான். அந்த குறிப்பிட்ட நடிகையால் தான் என்னுடைய வாழ்க்கை போயிடுச்சு. நான் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருப்பது என்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் தான். ஆனால் என்னுடைய நோய், இந்த தனிமையால் எனக்கு இந்த நோய், மன அழுத்தம், அது என்றைக்குமே போகாது. அதனால தான் நான் இந்த டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறேன். என்னைக்காவது நான் பொறுத்திருந்து பார்க்க போகிறேன். என்னுடைய கணவரான தளபதி விஜய் அவர்கள் மீண்டும் என்னுடன் வருவாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்க போகிறேன். அந்த மாதிரி சங்கீதா அவர்கள் உருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது நேயர்களே, அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, 4-5 வருட காலங்களாக சங்கீதா, அதாவது தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் தனிமையை மட்டுமே உணர்ந்திருக்கிறாங்களாம். அதிலே ஒரு மன அழுத்தம் மாதிரி மனநோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சதவீதம் உண்மை இருக்குது. என்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்தாரோ, ஒவ்வொரு மேடையிலுமே சொல்லிகிட்டு இருப்பார், அரசியல் தான் நான் முழுக்க கவனம் செலுத்த போகிறேன் அப்படிங்கிறத, தமிழக மக்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலையுமே சொல்லிகிட்டு இருப்பார். அதை அவர் வெறும் பேச்சால் மட்டும் சொல்லலை. அவர் வேறு எந்த ஒரு விஷயத்திலுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல், குடும்பம், குழந்தைகள் எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் அரசியலில் தான் தன்னுடைய கவனத்தை செலுத்திட்டு இருக்காரு. இதனால தான் அவர் தளபதி விஜய் மனைவி சங்கீதா அவர்களோட அதிகமாக 4 வருடங்கள் பேசுறதில்லை அப்படிங்கிறதாகவும், இது டைவர்ஸ் அளவுக்கு தற்போது நின்றுட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. நேரில் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.